So hi, welcome back to our channel Vinayas World. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Gen the Art of Simple Living Part 4 Chapter 10, 11, 12. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So 10th chapter, உங்களுடைய சாப்பாட்டு வேலைகளை தவிர விடாதீர்கள், உணவை நீங்களே தயாரியுங்கள், எதை உட்கொண்டாலும் எதை பருகினாலும் அதை இதயபூர்வமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சாப்பாட்டு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லன்ச், வாட்டெவர் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸாக வச்சு நீங்களே குக் பண்ணி அதை ரசித்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் எதை ட்ரிங்க் பண்ணாலும் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து தேங்க்யூ சொல்லி நீங்கள் அதை சாப்பிடுங்க, இன்டேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் ஹெல்த்தியான ஃபுட் இல்லை. ஒன்று. இன்னொன்று, எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணுன்ட்டு அப்படியே சாப்பாடு திணிச்சிட்டு போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான். லன்ச்சுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஃபுட்டை சாப்பிட்றாங்க, அந்த ஃபுட்டுக்கு கான்சன்ட்ரேட் இல்லை. டின்னருக்கும் அதே மாதிரி தான், டிவி இல்லை ஃபோன் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றது. ஸோ இந்த 3 வேலையிலையும் நீங்கள் இன்னொரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களே தவிர அந்த ஃபுட்டுக்கு கான்சென்ட்ரேட்டே இல்லை. என்னென்னா, இப்போ அந்த ஃபுட்டு இருந்தால் தான் ஒரு நாள் ஓடும், ஃபுட்டு இருந்தால் தான் we can survive in the world. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி அதை ருசித்து சாப்பிட்டு பாருங்கள். லன்ச் அதே மாதிரி மற்றவங்களோட பேசாமல் அந்த ஃபுட்டு எப்படி தயாரிச்சிச்சு, எவ்வளோ பேர் கையிலேருந்து ட்ராவல் ஆகி உங்களுக்கு வந்திருக்கும், எவ்வளோ லக்கி நீங்கள். அந்த வயலில் இருந்து அதுலேருந்து வந்து அதை தனியாக பிரித்து அதை ரைஸ் ஃபேக்ட்ரிக்கு கொடுத்து அதுக்கப்புறம் கிளியர் ஆகி வந்து மறுபடியும் அது கடைக்கு விற்று கடையிலேருந்து அதை மூட்டை போட்டு பேக் பண்ணி லக்கி டு ஹாவ் இன் யோர் ஹவுஸ். அது மட்டும் இல்லாமல் அம்மா அதை எடுத்து அந்த டேக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஒரு 100 பேர் கையிலேருந்து ட்ராவல் ஆன அந்த ஒரு பருக்க சாதம் எவ்வளோ பெரிய விஷயம். கரெக்டாக? ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சாப்பிடுங்க. டின்னரும் அதே மாதிரி தான். ஃபேமிலி கூட உட்காந்து டிவி, ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு, ஈவன் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில், மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா வருமா, அது 2 கேண்டில் எடுத்து நடுவில் டேபிளுக்கு நடுவில் வச்சு கேண்டில் லைட் டின்னர், ஈஸி, 5 ஸ்டார் ஹோட்டல் போகாமல். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது யூ கேன் ஃபீல் ஹெவன். ரியலி அந்த சாப்பாடுக்கும் மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும், நீங்களும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக சாப்பாடுக்கு கான்சன்ட்ரேட் கொடுத்து அதை இன்டேக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர். சக்ஸஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட்டட் த 10th சாப்டர். ஸோ வாங்க 11th சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ 11th சாப்டர், உணர்வு அருந்தும் போது ஒவ்வொரு கவலத்திற்கும் இடைவெளி விடுங்கள். அதாவது கவலத்திற்குனா ஒரு டைமும் அப்படின்றாங்க. நன்றி உணர்வில் களிப்பெறுங்கள். ஜென் செயல்முறை என்பது வெறுமே உட்கார்ந்து தியானம் செய்வது மட்டுமல்ல. அதாவது உணவு வரும்போது நீங்கள் ஒரு வாய் இன்டேக் பண்ணுறீங்களோ ஒரு கேப் விடுங்க. நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். நன்றி உணர்வு இருந்தால் தான் அந்த ஃபுட்டோட மினரல்ஸ், ப்ரோட்டீன் we can அப்சர்வ் இட். ஜென் செயல்முறையில் அது வந்து வெறுமனே உட்காந்து மெடிடேஷன் மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன ஹேபிட்ஸில் கூட உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிற சீக்ரெட்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ ஜென் துறவிகள் சாதாரணமாக அவங்க 3 வேளை, அந்த 3 வேளை ஹெல்த்தியாக இன்டேக் பண்ணுறாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். அது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா அரிசி கஞ்சும் ஊறுகாயும் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. லன்ச்சுக்கு அதே அரிசி கஞ்சும் ஊறுகாயும் கூட சூப்பும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே விட டின்னர் தான் ஹைலைட்டு. இதில் வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அதில் வந்து அதே சூப்பு இருக்கும், அதுக்கப்புறம் அதில் வந்து சாப்பாடு இருக்கும், அப்புறம் காய்கறியும் இருக்கும். ஸோ இவ்வளோ 3 இருந்தே நிறைய பேர் 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்கன்ட்டு. ஸோ நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், இந்த வேர்ல்டுலே நிறைய காலம் வாழ்ந்த ஒரு மதம் சொல்ல முடியாது, ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ்னால் அது ஜென்.
பிகாஸ் ஆஃப் தேர் அவங்க பண்ணுற வந்து ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ், மென்டலி அவங்களே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஃபுட் ஐட்டம் முக்கியமாக. ஸோ இதில் வந்து உணவு அருந்தும் போது இந்த 5 விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 5 விஷயம் என்னன்னு சொல்கிறேன். இதையும் நம்மளும் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இந்த 5 விஷயம் என்னென்னா, நீங்கள் உணவு வந்து சாப்பிடும்போது எவ்வளோ பேர், நான் சொன்னல ஃபஸ்ட் சாப்டர் 10th சாப்டரில், அது எப்படி வந்து 100 கைகளை தாண்டி அந்த சாதம், ஒரு பருக்க சாதம் வந்திருக்கும்ல, அது நெல்லிருந்து எடுத்து இயற்கை கூட கலந்து அப்படியே உங்கள்கிட்ட வந்து வந்திருக்கு. அந்த ப்ராசஸ் அப்படியே இமேஜின் பண்ணியே நீங்கள் வந்து இந்த உணவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நன்றி உணர்வோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அதாவது நாங்கள் வந்து சாப்பாடுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து சாப்பிடுவேன். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு ரொம்ப இதயபூர்வமாக என்னோடய தேங்க்ஸை கொடுத்து நான் சாப்பிடுவேன். அதான். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல், எந்த ஒரு கோபமும் இல்லாமல், எந்த ஒரு வஞ்சன்ஸும் இல்லாமல் நம்மளோட ஃபுட்டை இன்டேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபோர்த்து பாயிண்ட், இதை வந்து நான் உடலுக்காக சாப்பிட்றேன். ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் இஷ்யூ. நம்ம மைண்ட் எப்படியா இருந்தாலும் சில டைம் கிரேவிங்ஸ் நம்மளுக்கே அறியாமல் வரும். எனக்கு வந்து இல்லை, டின்னருக்கு வந்து தோசை இட்லிலாம் வேணாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, நூடுல்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த மாதிரி அந்த கிரேவிங்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இது நம்ம உடலுக்கு ரொம்ப வந்து நல்லது, நம்ம இன்னொரு நாள் நம்ம அந்த கிரேவிங்ஸ் வந்து மொத்தமாக சாப்பிட்டுக்கலாம், இன்றைக்கி இந்த உணவை ரசித்து சாப்பிட்லாம், இன்றைக்கி இந்த உணவு வந்து நம்மளுக்கான உணவு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை வந்து அந்த கிரேவிங்ஸ்லேருந்து எடுத்து உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணி சாப்பிடுங்க. 4வது பாயிண்ட். ஸோ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது என்னென்னா, உங்கள் பிளேட்டில் பாவக்காய், மோஸ்ட்டாக பாவக்காய் இருக்குல்ல, அந்த இதுதான் டிஷ் யாருக்கும் பிடிக்காது. அந்த பாவக்காய் கசக்கும் கரெக்டாக. அந்த கசப்போடு சாப்பிடும்போது நம்ம மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. என்ன தான் அந்த காய் கசத்தாலும் அது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது. வயிற்றில் எல்லா பாக்டீரியாவும் கில் பண்ணுற ஒரே சக்தி பாவக்காய்க்கு இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயம், ஓகேவா? ஸோ அந்த பாவக்காய் வந்து என்ன தான் கசத்தாலும் நீங்கள் அந்த எந்த ஒரு ரியாக்ஷனும் மூஞ்சியில் கொடுக்காம நார்மலாக இன்டேக் பண்ணுங்கள், எல்லா ஃபுட்டும் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதுதான் இந்த 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதை எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஓகேவா? இந்த 5 பாயிண்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ வி கம்ப்ளீட்டட் த 11th சாப்டர். ஸோ வாங்க 12th சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ 12th சாப்டர் என்னென்னா, சைவ உணவின் பயன்களை கண்டறியுங்கள். ஸோ இந்த சாப்டர் எனக்காகவே கொடுக்கப்பட்ட சாப்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் அ வெஜிடேரியன். ஸோ நான் வெஜிடேரியன் கேட்குற ஒரு கொஷின், எப்படி நீங்கள் என்வி சாப்பிடாமல் இருக்கீங்க? எனக்கெலாம் ஒரு வாரத்தில் சிக்கன் மட்டன் ஃபிஷ் சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி லைஃப் லாங் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த எல்லா கொஷினுக்கும் ஒரே ஆன்சர், திஸ் 12th சாப்டர் மேன். லிசன் இட், ஹியர் இட். பதிலடி, உங்களுக்கான பதிலடி இதோ. ஸோ உங்களுடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் ஆற்றல் சைவ உணவுக்கு மட்டுமே உண்டு. அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, நம்மளே தூய்மைப்படுத்திக்கூட ஒரு ஆற்றல் சைவ உணவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு உயர்ந்த துறவியின் அழகான தோரணைனா அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஓகேவா? ஸோ இந்த உயர்ந்த துறவின் அவங்களோட அழகான ஸ்கின்னை பற்றி நான் பேச போகிறதில்ல. அவங்க ஏஞ்சா அழகு, உக்காந்தா அழகு அப்படி சொல்ல போகிறதில்ல. நான் அப்படி புகழ போகிறதில்ல. அவங்க இப்படி சாப்பிட்டு தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மலாக வெஜிடேரியன் காய்கறியில் சாப்பிட்டா அது வந்து ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும், மினரல்ஸ். நார்மலாக என்வியை விட வெஜிடேரியன் தான் சயின்டிஃபிக்காக வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லிடுறாங்க. பிகாஸ் எல்லாத்தையும் விட அந்த வெஜிடபிள்ஸ் நிறைய ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது இல்லையா, அதனால சொல்கிறாங்க. ஈவன் என்விலையும் இருக்குது, ஆனால் சயின்டிஃபிக்காக இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா, வெஜ் சாப்பிட்றதால, இந்த காய்கறியை மட்டும் சாப்பிட்றதால என்னென்னா, தோல் வந்து அப்படியே பல வெள்ளையாக அப்படி மாறணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மசிலுக்கு நல்லா லூஸாக இருக்கும்ல, சில பேருக்கு தைஸ் லூஸாக இருக்கலாம், இல்லை கை இங்கெல்லாம் லூஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெஜ் சாப்பிட்டா நம்ம மசிலை நம்மளே வந்து ஃபிட் ஆக்கிக்கிறோன்ட்டு அர்த்தமாவா.
ஸோ இதே வந்து நம்ம என்வியில் பார்த்தோம்னா இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. என்னென்னா ஃபேட்டு எல்லாம் இருக்கும். நார்மலாக ஃபேட்டு என்வியில் இருக்கும். அது சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த பொலிவான ஸ்கின் வந்து தராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்வி இன்டேக் பண்ணுறதால நம்மளோட ஸோ பேசிக்கலி என்வி சாப்பிட்டா போர் உணர்வு க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, புக்கு சொல்லுதுங்க, நான் சொல்லலை. ஓகேவா? போர் உணர்வு உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து பொலிவாக இருக்காது. வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கும் என்வி சாப்பிட்றதுக்கும், வெஜ் சாப்பிட்டா நம்ம ஸ்கின் அப்படியே பளபளன்ட்டு நரிஷிங்காக இருக்குமா, ஆனால் என்வி சாப்பிட்டா அது இருக்காதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றீங்களா, ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வெஜ் சாப்பிடுங்க. இப்போ என்ன 2 days ஒன்ஸ் கூட நீங்கள் வீக்லி 7 நாள் இருக்குன்னா அதில் ஒரு 2 நாள் என்வி சாப்பிடுங்க. மீதி நாள் நீங்கள் வந்து வெஜ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்குலாம் 2 நாள் ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வெஜ்ஜு கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் ஒரே ஒன்று நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த உலகத்திலே என்னென்னா ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டுமா. அது எவ்வளோ பெரிய பவர் தெரியுமா? ஸோ ஃபுட்டுன்றது எவ்வளோ பெரிய பவர். ஸோ அதை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபுட்டு எடுக்கும் போது அதை ச்சியூ பண்ணி சாப்பிடுங்க. சராசரியாக ஒரு வாய்க்கு வந்து நீங்கள் 30 டைம் ச்சியூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ டைம் நீங்கள் ச்சியூ பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 20 டைம் ஆச்சு நல்லா அதை ச்சியூ பண்ணி ரசித்து மிக்சியில் போட்டு எப்படி ஜூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணி அது வந்து டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 சாப்டரும் ஃபுட் கான்செப்ட் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Until bye-bye from Vinaya. So meet you in the next video with புது 3 chapters ஓட மீட் பண்ணுறேன். So bye.